அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 26/1/2026 தை மாதத்தின் 12ஆம் நாள் திங்கட்கிழமையில் அஷ்டமி. இந்த அஷ்டமி நாளில் இந்த 2 பொருளை பூஜை அறையில் வைங்க. அது என்ன பொருள், எப்போ வைக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். முடிந்தவரை இந்த அஷ்டமி நாளில் பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தொடர்ந்து எதிரி தொல்லைங்க, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, வீட்டில் ஒரு சந்தோஷமே இல்லை, மகிழ்ச்சியே இல்லை, விருத்தி அடையவே மாட்டேங்குது, செலவு மேலே செலவு, அடிக்கடி யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த அஷ்டமி நாளில் தவறாமல் பைரவர் வழிபாடு செய்யணும். பைரவர் கோயிலுக்கு போய் தீவை ஏற்றி மனதார பைரவரை வழிபாடு செய்யுங்க. அடுத்தது என்ன, வீட்டில் நம்ம ஒரு வழிபாடு செய்ய போகிறோம். ரொம்ப எளிமையானதான். முதல்ல பூஜை அறையில் ஒரு விளக்கு பொருத்தி வைங்க. வீட்டில் கண்டிப்பாக பைரவருடைய படம் வச்சுருக்க மாட்டோம். சப்போஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா செவ்வரளி மாலை சாற்றுங்க, பானகத்தை பிரசாதமாக வைங்க. இல்லை அப்படின்னா சிவனுக்கே செவ்வரளி பூ போட்டு பானகத்தை பிரசாதமாக வச்சுட்டு ஒரு சிறிய தட்டெடுங்க. அந்த தட்டில் இப்போ நான் சொல்லக்கூடிய 2 பொருளையும் வைக்கணும், அவ்வளோதான். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் தான். நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் எக்ஸாம் ஆரம்பிக்க போது உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க சர்வகுரு வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தட்டில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வைங்க. அதுக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு 4 கீறி உள்ள குங்குமம் போட்டு பூஜை அறையில் விளக்கு முன்னாடி வச்சு மனதார பைரவரை வேண்டிக்கோங்க. என் குடும்பம் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், கஷ்டமெல்லாம் நீங்கணும், கடனெல்லாம் தீரணும் பைரவா அப்படின்னு பைரவர் மனதார வேண்டிட்டு உங்கள் பிரார்த்தனையெல்லாம் சொல்லுங்கள். மந்திரங்கள் சொல்ல தெரிஞ்சுன்னா மந்திரங்கள் சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து நான்கா தான் கீறி வச்சுருக்கோம் இல்லையா, 4 அப்படியே பிச்சு வெளியில் கொண்டு போய் தான் பிக்கணும், வீட்டுக்குள்ளே வச்சு பிக்கக்கூடாது. 4 பிச்சு 4 திசையிலையும் ஒன்று தூக்கி வீசிடுங்க. எனக்கு 4 திசை உச்சந்திலாம் இல்லை அப்படிங்கிறவங்க கால்படாத இடத்துல தூக்கி வீசிடுங்க. அந்த நாட்டு சர்க்கரையை செடிகளுக்கு கீழே தூவி விட்டுட்டு கை கால் கழுவிட்டு இரவு தூங்க போங்க. இந்த ஒரு எளிமையான பரிகாரம், வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம், தவறாமல் செய்யுங்க. நேரம் கிடைக்கும்போது நம்முடைய பிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள். அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.